GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சென்னையில் போதைப் பொருள் விற்பனை தலை தூக்கி வரும் நிலையில் போலீசார் அதனை கட்டுப்படுத்துவதற்காக போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பதுக்கலுக்கு எதிராக தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் கடந்த 19ஆம் தேதியன்று சென்னை போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசார் திருமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது அங்குள்ள பார்க் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அங்கு சந்தேகத்திற்கிடமான முறையில் இளைஞர் ஒருவர் நின்று கொண்டிருந்தார். போலீசார் உடனடியாக அவரை பிடித்து விசாரித்த போது அவர் பாடி பகுதியைச் சேர்ந்த 26 வயதான தியானேஸ்வரன் என்பது தெரிய வந்தது. மேலும் அவரின் பதில்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்ததால் போலீசார் அவரை முழுமையாக சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவரது பாக்கெட்டில் இருந்து LSD என்னும் போதை ஸ்டாம்புகள் மற்றும் 2 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து போலீசார் தியானேஸ்வரனிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர் உயர் ரக கஞ்சா விற்பனை செய்வது தெரிய வரவே இதை யாருக்கெல்லாம் விநியோகம் செய்திருக்கிறார் என துப்பு துலக்கியுள்ளனர். அதில் சென்னை வலசரவாக்கத்தைச் சேர்ந்த தொழிலதிபர் சரத், முகப்பேர் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன், ஆந்திராவைச் சேர்ந்த சர்புதீன் முகமது மஸ்தான் ஆகியோருக்கு விலை உயர்ந்த ஓஜி கஞ்சா விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் 3 பேரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து உயர் ரக ஓஜி கஞ்சா, 27 லட்சம் ரூபாய் பணம், 8 செல்போன்கள் ஆகியவற்றையும் பறிமுதல் செய்தனர். இந்த 3 பேரில் ஒருவரான சர்புதீன் நடிகர் சிம்புவின் முன்னாள் உதவியாளர் என்பதும் அவர் நடித்த ஈஸ்வரன் படத்தில் இணை தயாரிப்பாளராக இருந்ததும் தெரிய வந்துள்ளது. முன்னதாக சர்புதீனிடமிருந்து 27 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அந்த பணம் யாருடையது என விசாரித்த போது அது அதிமுகவில் தேர்தல் வியூக அமைப்பாளராக இருக்கும் ஹரிபிரசாத் மற்றும் சாய் ஆகியோருக்கு சொந்தமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அதிமுகவிற்கு ஆதரவாக செயல்படும் தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த ஹரி, சாய் ஆகிய இருவரையும் போலீசார் அரும்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். இதை அறிந்த அதிமுகவினர் அரும்பாக்கம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. பின்னர் அவர்களிடம் நடத்திய விசாரணைக்கு பின்னர் இருவரும் விடுவிக்கப்பட்டனர். இது ஒரு புறம் இருக்க, சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள சார்புதீன் வீட்டில் வாரந்தோறும் இரவு நேரங்களில் சினிமா பிரபலங்கள் கூடுவது தெரிந்துள்ளது. நடிகர் சிம்புவின் முன்னாள் உதவியாளரான சர்புதீன் சினிமா, மாடலிங் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு போதைப் பொருட்களை வழங்கினாரா, இவரது பின்னணியில் வேறு யாரேனும் உள்ளார்களா என்பது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். மேலும் இந்த விவகாரத்தில் கோலிவுட்டைச் சேர்ந்த ஏராளமான நடிகர் நடிகைகள் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.